காலையில் 5 o'clock கிளம்பி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேற எங்கேயும் இல்லைங்க, ஏர்போர்ட்டுக்கு தான் ஃப்ரெண்டை பிக் பண்ணுறதுக்காக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ண போகிறோம். 2 பூனைக்குட்டியை வந்து கனடாலேருந்து யூஎஸ்க்கு மாற்ற போகிறோம். வாங்க, அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது, இல்லை கஷ்டமா ஈஸியா அப்படிங்கிறது பார்டர் கிராஸ் பண்ணும்போது தான் தெரியும். வாங்க, லெட்ஸ் கோ. இன்னைக்கு வீடியோக்கு 5 வியூ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்படியா? ஒரு யூடியூப் சேனல் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல? இவரு தாங்க பூனை கடத்தல் மன்னன். ஆனந்தராஜ் சாருக்கே பூனை சப்ளை பண்றவர் இவரு தான். இரு, ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு இருக்கு. குதிச்சுக்கு இது ஓடிட போகுதுடா. ஓட நல்லதான் மச்சான், ஓட நல்லதான். ஏன்டா தலையை தட்டுறேங்கோ. இவங்க தான் பூனை கடத்தல் மன்னி. இதோ அடுத்து ஒண்ணு, இது நல்லா பெருசா இருக்கு. வர்றதுக்கு முன்னாடி அவங்க பூனையை மட்டும் மாத்தினா போதும். நாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு போற மாதிரி, சீர் கொண்டு போற மாதிரி. இதெல்லாம் அவங்க ஐட்டம் மட்டும் இல்லை, இந்த தண்ணி பேக்கெட் மட்டும் தாங்க நைன்றது குடிக்கிறதுக்கு போற வழியில. மீதி ஃபுல்லா பாத்தீங்கன்னா பூனையோட சாமானம். இவர் தான் அதெல்லாம் ஸ்பான்சர் பண்றாரு. நானும் பல தடவை சொன்னேன், பூனைய சூப்பு வச்சிடலாம்டா, சூப்பு வச்சிடலான்டான்ட்டு. போன தடவை நம்ம வீட்டுக்கு சீனக்காரர் வரும்போது பூனை சூப் குடிச்சா ஆன்ம விருத்தி அதிகமாகுன்னு சொன்னானுங்க. ஆனா கேட்க மாட்டேன்ட்டா, 1/2 கிலோ கூட தேராதுன்ட்டா. பொசுக்குனா ஒண்ணுமே இருக்காது. பெட்ஸ் கேர் பண்றவங்க எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இந்த வீடியோ வைரல் ஆகுது. ப்ளூ கிராஸ்ல மாட்டி விடுவாங்க போடடா. காலங்காத்தால வண்டி எடுத்துட்டு வந்ததுக்கு இது தேவை? ப்ளூ கிராஸ்ல பிடிச்சு கொடுக்கறது. சரி, எங்கிட்ட ஓகே. அங்க உங்க மாமனார் ஒருத்தன் இமிகிரேஷன் பார்டர்ல நிப்பான், அவன் கேட்பான், அப்ப சொல்லுங்க. அவன் கதறிட்டு இருக்க, அவனையே யூஎஸ்ல இருந்து தூக்கி எல்சால்வடார்ல போடுறானுங்களாம் ஜெயில. நம்மளுக்கெல்லாம் சங்குதான். உன்னால இதோ இது ரெண்டும் வேண்டாங்க. இதோ இவன் ஒருத்தன், என்னால நீ கெட்ட, உன்னால நான் கெட்டன்ட்டு. போங்கடா, பேரு தான் குவாலிட்டி. என் வாழ்க்கையில குவாலிட்டி இல்லையே, இதுக்கு 2 இருக்கு. ஏண்டா எவ்வளோ லக்ஸுரி காரை மினிடோரா மாத்தி வச்சிருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து. மாவனே, கனடா போய் என்னடா பண்ற அப்படின்னா, இங்க பூனை கடத்திட்டு இருக்க மம்மி. மனுஷனை பண்ணா பரவாயில்லையே, நான் பூனையெல்லாம் பண்றேன். ஆமா, பூனை குறுக்குல போனாவே சரியில்லைம்பாங்க, நான் பூனையோடய போறேன். இதுக்கப்புறம் வாழ்க்கை ஒவ்வொன்று இருக்கும். ஆல்ரெடி என் வாழ்க்கை கிளுகிளுன்னு இருக்கு, இதுல இது வேற. என்ன குழந்தைகளுக்கு போகும்போது விளையாடவா? ஹலோ ஹலோ, யூஎஸ்ல இருக்கிறவெல்லாம் பிறண்டெல்லாம் அழுது பார்த்துட்டானுங்க. ட்ரம்ப் சார் அப்படியே தூக்கி வெளியே போட்டுருக்காரு. ஐயோ, தப்பா பேசுனா வேற இப்ப யூஎஸ் விசா கேன்சல் பண்றானுங்களாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டால. ட்ரம்ப் பண்ண செய்யறது எல்லாமே கரெக்ட் தான். எதுக்கும் வந்து இந்த சிம்பு படத்துல ரெடியா இருந்துக்கிட்டே மந்திரிச்சே கூட்டிட்டு போறமே. ஐயோ, குழந்தைக்கு கிளுகிழுப்பை வாங்கி பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா பூனைக்கெல்லாம் கிளுகிழுப்பு இருக்குங்க. இதோ இங்கே தான் இருந்துச்சு. இதோ என்ன இது அப்படின்னா, நான் கூட ஏதோ குழந்தைங்க இருக்குதாட்டிருக்கு வாங்கிட்டு போறாங்கன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா அது பூனைக்கா. எனக்கு கூட சின்ன வயசுல இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அது எனக்கு, நான் சின்ன வயசுல இதே மாதிரி ஒன்று விளையாடி இருக்கேன்டா. மொத்த சாமானுமே பூனைக்கு தான்டா. நான் முக்கியமான 2 ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா?
இது ஞாபகம் இருக்கா? இருக்கு நடு ரோட்ல நின்னு உனக்கு அயர்ன் பண்ணவே. இல்ல என் வண்டியில ஒண்ணு இருக்கு புதுசு, அதையும் நான் கொடுக்குறேன். சரியா? இது ஒண்ணு எடுத்துட்டேன். இது காருக்கு. அது பத்தாது மச்சான், அது பத்தாது. அது வேணா உண்மைதான். எவ்வளவு கொடுக்குறேன்? பத்தாது. இது போட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா அதனால தான் பூனை Dress கலர்ல எடுத்துட்டேன். ஆமா மச்சான், இது ரொம்ப முக்கியம். கார்காரன் துரத்து அடி பாக்குறோம். ஒரு ஸ்ப்ரே ஒண்ணு இருக்கு பூனை மூஞ்சில அடிக்கிறதுக்கு. ஓகே, அது தூங்கிட்டே வரதுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம மூஞ்சில அடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். I'll show you மச்சான். ப்ளீஸ் இதெல்லாம் இது பண்ணாதீங்க. அங்க பாரு மச்சான். டேய் என்னடா இது? இதெல்லாம் ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு போற மாதிரி. டேய் என்ன பார்டர்ல அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துட்டு பிராக்டிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். எப்படி யுஎஸ் பார்டர்ல இப்படி தான் உட்கார வைப்பா. இங்க இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். அப்படியெல்லாம் தூக்கி போடுறது இல்லைன்னா உங்க 3 பேத்தையுமே தூக்கி போட்டுருவேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நான் எங்க நாட்டுக்கே போறேன், கனடாக்கு. இந்த புள்ள யுஎஸ் போன என்ன நீங்க எல்சால்வடார் வச்சிருக்கீங்க. இவங்க அந்த ஆளு சரியா? ஆல்ரெடி எனக்கு எக்ஸாம்னாலே பயம். ஏய் இது அங்க பெப்பர் பேன் என்ன மாட்டி விட்டுற மாட்டிருக்குடா. ஏம்மா நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தேன்னா என்ன விட்டுருங்க. ஓகேயா? போயிட்டு இருந்தா விட்டுருவா. கொஞ்சம் ரெடியாவே இருந்துக்கடே. பக்குன்னு இருக்குடா. மச்சான் கொத்து ரொட்டி நீ கேட்டல அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பாத்து. இங்க வாழ்க்கையே இங்க கொத்து கொத்தா போட்டுட்டு இருக்குது. இதுல கொத்து ரொட்டி கேக்குதா எனக்கு இப்ப? ஓகேவா? பாப்பலாம். அப்படியே கிளம்பலாம்டா. இல்ல டைம் ஆச்சு. 5 minutes தான். ஏதாவது இல்ல டைம் ஆச்சு. ஏதாவது ஜூஸ் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாரு. உனக்கு நான் இங்க இருக்கேன். நீ ஓகே. என்ன நீங்க இங்க போறதுக்கு 2 மணி நேரம் கூட வழியில நீங்க ஏதோ ஓகே, நாம தான் சாப்பாடு ராமனாச்சு. ஒரு பிடிக்கலான்னு போனால் வச்சிருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சோழர் காலத்தில் சோழ தேசத்தை நோக்கி பயணம் இதுதான். ஒரு வழியா ஏதோ வந்ததுக்கு கொஞ்சம் குவாலிட்டி இல்லை, கொஞ்சம் குவாலிட்டியான பேருங்கிற நாங்களே சமைச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு அப்படியே கிளம்பி இருக்கோம். பிரச்சனை இல்லை மச்சான். ஓகே, இப்படிதான் வந்து வண்டியில நான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றேன். ரெடியாவா? என்ன இங்க யாரும் உட்காரத்துக்கு பதிலா இவ்வளவு திங்ஸ் இருக்கீங்க? நான் பின்னாடி அப்படியே பாரு, பின்னாடி மட்டும் என்ன அம்மனி 2 பேர் இருக்கீங்களா? எஸ், பூனை ரெடி. பூனை 1 பூனை 2 எல்லாம் ரெடியா? ஓகே, கெட் இன். அம்மனி எமோஷனை கொட்டி பார்த்துருச்சு. தலைவருக்கு சுட்டு போட்டாலும் எமோஷன்ங்கிறது வராது. அந்த ஃபீலிங்ஸை தான் கொஞ்சம் காட்டேன். ஃபீலிங்ஸ் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதுமா. வந்துச்சே ஃபீலிங்ஸ். ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. வின்சென்ட் பார்டர் கொஞ்சம் கூட்டங்கிறதால நாங்கள் சூஸ் பண்ணது சர்னியாவோட பார்டருங்க. இந்த இடத்துல ரைட் போனோம்னா சார்னியா, லெஃப்ட் போனோம்னா வின்சென்ட். மொத்தமாகவே ஆமாம். ஸோ இதில் போனோம்னா நம்ம அந்த பிரிட்ஜுக்கு போவோம். 3 மணி நேரம் அப்படியே வண்டியை ஓட்டிட்டு வந்து ஒரு வழியாக சார்னியா வந்தாச்சுங்க. இதுதான் பார்டர். ஆக்சுவலி இங்கே தான் பார்டர் கிராஸ் பண்ணணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் நிற்கிறது கனடா. அந்த பார்டரை தாண்டி அந்த பக்கம் போனால் யூஎஸ். சர்னியா பார்டர் நினைச்ச மாதிரியே கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. அப்படியே அதுக்கு தான் அவள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காளே கோமதிக்கா. ஆமாம், பூனைக்கு முதல்ல எல்லாம் கடிவாளெல்லாம் போட்டுட்டு பார்டர் கிராசிங்க்கு உள்ளே போகிறதுக்கு அங்கே என்னென்ன கொஸ்டின் கேட்பான்னு தெரியாது. நாங்கள் வேற மூட்டை முடிச்சோட போகிறோம். ஸோ சேஃபாக இந்த பூனைக்குட்டிகளையும் வச்சு கிராஸ் பண்ணிட்டா நான் ஜெயிச்சுட்டேன். போட்டாச்சா? பாரு, பார்டர் ஆபீசரை பார்த்து சிரி பாஞ்சு பொறாண்டி விட்டுருமா. உன்னோட விசாவே கேன்சல் பண்றேன்டா, யூஎஸ் விசா அப்படின்றோம். தங்கம், நம்ம யுஎஸ் போறது ரொம்ப முக்கியம். கப்பு முக்கியம் பிகிலே, கப்பு முக்கியம் பிகிலே. இல்ல, நம்ம ஜெயிச்சிருவோம்.
நம்ம கதை சொல்ல போறோம். போய் பாப்போம். சொல்ல போறோம். எல்லாம் எழுதி கொடுத்ததெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டியாமா? As I'm suffering from fever, I wanted to visit doctor. கோவிட்னு நினைச்சு புடிச்சு வச்சிருவான். எங்க டாக்குமெண்ட்ஸோட பூனையோட டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து எடுத்து ப்ரிப்பேர்டாக அப்படியே போனோங்க. பின்னாடி இந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம். பூனையோட போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல டோல் தாங்க வாங்கினாங்க. இன்டர்வியூக்கு அங்கே அவங்க அப்பா போய் அங்கே போய் பாருங்க அப்படி. இதில் போன குட்டிக்கு குளிப்பாட்டி இமிகிரேஷன் ஆபீசரை பார்த்து கலையாரகாரம் மறுபடியும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நவ் வி ஆர் கிராசிங் கனடா டு யூஎஸ். இதுதாங்க பிரிட்ஜு. இதோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ட்ரக்ஸ் அத்தனை இங்கே வருது. ஜெயிச்சிட்டோமா? இன்னும் அங்கே இமிகிரேஷன் போகணுமா? டாக்ஸாக இருந்தால் தாங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவை. பூனைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா டாக்குமெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. ஆல்ரெடி இமிகிரேஷனில் கால் பண்ணி எல்லாம் என்கொயர் பண்ணிட்டோம். பக்கு பக்குன்ட்டே இருக்குங்க. Have ID, cell phone. Oh, cell phone use is not allowed, not permitted. உள்ள தூக்கி வைக்க தேவையில்ல, ஐ மீன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கான். நம்ம சொல்லலாமா கோப்ரோ தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. உனக்கு வீசாவும் இல்லை ஒன்றும் இல்லை, வெளியே போனாய எங்கே போகலாம்? கார்ஸ் ஒன்லி. கார்ஸ் ஒன்லி இதுதானா? ஆமாம். நம்ம எதில் போய் நிற்கிறோமோ அதான் லேட் ஆகும். ஸோ ஃபைனலாக எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன கொஷின் கேட்பானுங்கன்னு தெரியல. இங்கேயும் அதே மாதிரி டோல் தாண்டா அடுத்த இடத்துக்கு போ அப்படின்ட்டானா அது முடிஞ்சு. பார்ப்போம் வாங்க. ஐ திங்க் ஃபுல்லாக காராக நிற்கிது. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே தான் எல்லாம் செக் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எங்க எப்படி கேசீங்க? Good morning officer, glad to meet you. உன்னை நான் பார்க்கறது வரைய glad வேற. Yeah, I've just recently relocated to US. IELTS கூட இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காது. இப்போ பொட்டாட்ட கிராஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ US பார்டரை இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆக்கி இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க. I'm just relocating to US and so Gautam is my friend. He's helping me in the relocation along with my cats. I have 2 beautiful cats who are accompanying. அது பியூட்டிஃபுல்லா இல்லையான்னு அவன் சொல்லணும். நாமெல்லாம் அப்படி இல்லைங்க. ஹாய் மாலினி, நான் இதை சொல்லியே ஆகணும். நீ இந்த இமிகிரேஷன் ஆபீசர் ட்ரெஸ்ல கூட அவ்வளவு அழகா இருக்க. ஒன்ன மாதிரி ஒரு ஆள் நாங்க உள்ளார விட மாட்டோம்னு சொல்லிட்டேன். யோ, நான் வாங்குறத விட நீ தான் விசா வாங்கணும். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நான் நடந்தே போவேன். நான் ஒண்ணும் இல்ல, நான் மாலினியோட அப்படியே இறங்கி இங்க போயிடுவேன். இந்த பிள்ளை யாருன்னே தெரியாதுன்றேன். இது நம்ம பக்கத்துல திருச்சிட்டு தஞ்சாவூர்னா கூட தூக்கிட்டு சுமந்துட்டு போறேன். நான் வச்சிருக்கேன் லக்கேஜுக்கு. பூனை களத்துல கட்டி விடுங்க ஆளுக்கு ஒரு லக்கேஜ். அதுங்களே நான் தான் சுமந்துட்டு போகணும். இத்தனை லக்கேஜ் தூக்கிட்டு அம்மனியை நடக்க விட்டுருவோம். பொட்டாட்ட அப்படியே நடந்து போ. நான் மேனிஃபெஸ்ட் பண்ண நல்லபடியா கிளியரன்ஸ் வாங்கணும்னு அப்படியே இது பண்ணா மட்டும் கொடுத்துருவோம் அப்படியே ஜிகு ஜிகுன்ட்டு. நம்மளுக்கு வர நல்ல ஆஃபீஸரா இருக்கணும். நம்மளுக்கு முன்னாடி யாரும் நிறைய லக்கேஜ் எடுக்கிற மாதிரி கார் இருந்தா சாமி நீ முன்னாடி ஒருத்தனும் இல்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா அப்படியே போயிட்டு இருக்கானுங்க. நாங்க மட்டும்தான் அப்படியே ஹெவியா போயிட்டு இருக்கோம். கடைசியில கனடா வந்து என்னத்தை சாதிச்சு அப்படின்னா இந்த தட்டுமுட்டு சாமான மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லாங் வீக்கெண்டு என்ன இங்கேயே கடையை போட்டு சுட்டு கொடுப்போம். கடைசியில என்ன பண்ணேன்னா இந்த லாங் வீக்கெண்டு இங்கிருந்து அங்க தோசை கடாய் போய் தோசை கடை போட போறேன் கடாயை வச்சு. ஐயோ என்ன என்ன ஒவ்வொரு காருக்கும் எவ்வளவு கேப் விடுறாங்க. அவனுக்கு இறங்கி வர மாட்டானுங்க. ஓகே, இந்த இடத்துல இருந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதான். நான் கிராஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்றேன். பை. இதுல 26% தான் இருக்கு.
நாங்க வேற அப்படியே ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி எஸ் அளவுக்கு டேய் ஒன்றும் தேவையில்லை போங்கடா $7 காசை கட்டுக்கடா அப்படின்ட்டான். நினைச்சதை விட பூனையோட பார்டர் கிராசிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பின்னாடி இருக்கிற பூனையை கூட அவங்க எட்டி கூட பார்க்கல, கேட் இருக்கா அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. வேற எதுவும் கேட்கல. நாங்கள் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக ஏதோ திருக்குறள் நாலடியாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம், எதுவும் இல்லை. ஒரு வழியா கனடாலேருந்து யூஎஸ்குள்ள பூனையோட என்டர் ஆயாச்சுங்க. வெறும் 30% தாங்க நம்ம ட்ராவலில் முடிஞ்சிருக்கு. இன்னும் 70% இருக்கு. இன்னும் இந்த பூனையோட என்னென்ன அல்சாட்டியும் பேலன்ஸ் இருக்கிற 70% ட்ராவலில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் பாருங்கள். அடுத்தது நாம் இப்போ போகிறது கோமதிகா வீட்டுக்கு. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். until then bye, take care, bye ராணா. கட் 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 சார் ரியலாவே இல்லையே. இருக்கிற 96 சப்ஸ்கிரைபருக்கு இது போதும். ஓ இந்த சைடு போடு வண்டிய. வண்டி மேலே அடிச்சு நிக்க சாவடிச்சிருவேன். இந்த பக்கம் போடு.